வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சுனாமிக்கு 8 வருடங்கள், 124 பேரின் எச்சங்கள் இன்னமும் கராபிட்டியது. சமிக்ஞை கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறினால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. அருங்காட்சியகத்தின் பொருட்களை திருடிய சந்தேக நபர்களுக்கு அதிகபட்ச தண்டனை போலீசார். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பிரதான மார்க்கத்திலும் புத்தளம் மார்க்கத்திலும் சேவையில் ஈடுபடுகின்ற ரயில்கள் இன்று காலை தாமதம் அடைந்ததால் பயணிகள் பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கினர். ராகம, நீர்கொழும்பு மற்றும் ராகம பல்லேவெல ஆகிய ரயில் மார்க்கங்களுக்கு இடையில் சமிக்கை கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே ரயில் சேவைகள் தாமதம் அடைந்ததாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LA ரத்நாயக்க தெரிவித்தார். ரயில் சமிக்ஞை கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பிரதான மார்க்கத்திலும் புத்தளம் மார்க்கத்திலும் இன்று காலை ரயில் சேவைகள் தாமதமடைந்தன. சமிக்ஞை கட்டமைப்பு இயங்காததால் இன்று காலை ஏற்பட்ட நிலைமை தொடர்பில் ராகம ரயில் நிலைய பொறுப்பதிகாரி தெளிவுபடுத்தினார். சமிஞ்சை செயற்படாததால் அனைத்து ரயில் சேவைகளும் தாமதமடைந்தன. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் அதனை செயற்படுத்த வேண்டும். இவ்வாறு அது மாற்றமடைய வேண்டும். இணைய நாட்களில் இது எவ்வாறு செயற்படும்? வழமையான நாட்களில் இந்த செயற்பாட்டை ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையமே மேற்கொள்ளும். இன்று அவ்வாறு இல்லை. இதன் காரணமாகவே இன்று காலை ரயில் சேவைகள் தடைப்பட்டன. கடும் மழையால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் எனவும் ரயில் நிலைய பொறுப்பதிகாரி கூறுகிறார். மருதானை ரயில்வே பிரதான நிலையத்தால் செயற்படுத்தப்படுகின்ற சமிஞ்சை கட்டமைப்பில் மழை நீர் தேங்கியிருந்தமையினால் செயலிழந்தது. அதனால் சாரதியால் ரயிலை அடுத்த ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைத்து அடுத்த சமிஞ்சை கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் அனைத்து ரயில்களும் தாமதமடைந்தன. சமிஞ்சை செயலிழக்கும் போது அதனால் ரயில் நிலைய பொறுப்பதிகாரி அந்த இடத்துக்கு சென்று ஒவ்வொரு சமிஞ்சையையும் சீர் செய்து ரயிலை செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நிலைமையே இன்று காலை ஏற்பட்டது. அந்த நடவடிக்கைகளுக்கு உண்மையிலேயே நீண்ட நேரம் தேவைப்படுகின்றது. ஏனெனில் ஒரு நிமிடத்தில் மேடைக்கு செலுத்தக்கூடிய ரயிலை இந்த செயற்பாட்டின் மூலம் மேடையில் நிறுத்துவதற்கு 30 அல்லது 40 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன. ரயில் போக்குவரத்தில் ஏற்பட்ட தாமதத்தால் பயணிகள் நிறுத்தப்பட்டிருந்த ரயில்களில் இருந்து இறங்கி சென்ற காட்சிகளையும் எம்மால் அவதானிக்க முடிந்தது. இந்த சமிக்ஞை கட்டமைப்பு சிறு மழையிலும் செயலிழக்கும் நிலையில் உள்ளதாக ரயில்வே தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சமிஞ்சை கட்டமைப்பே எமது ரயில்வே திணைக்களத்தினால் பயன்படுத்தப்படுகின்றது. அதனால் சிறு மழைக்கு கூட சமிஞ்சை கட்டமைப்பில் கோளாறுகள் ஏற்படுகின்றன. அதிக நேர தாமதம் ஏற்படுவது பாரியதொரு பிரச்சனையாக உள்ளது. மழைக்கு சமிஞ்சை கட்டமைப்பு செயலிழக்குமானால் ரயில் சேவையை ஆசியாவின் சிறந்த ரயில் சேவையாக எவ்வாறு மாற்ற முடியும் என நாம் நாட்டின் ஆட்சியாளர்களிடம் கேட்கின்றோம். சமிஞ்சை கட்டமைப்பில் கோளாறு ஏற்பட்டிருந்தது. தற்போது அவை சரி செய்யப்பட்டு வருகின்றது. கேபிள்களிலும் கோளாறு ஏற்பட்டிருந்தது. உண்மையில் இந்த சமிஞ்சை கட்டமைப்பு மிகவும் பழமை வாய்ந்தது. இடைக்கிடை இந்த கட்டமைப்பில் திருத்தங்களை மேற்கொண்டே நாம் செயற்படுத்துகின்றோம். முழுமையாக நவீனமயப்படுத்தப்பட்ட சமிஞ்சை கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். தேசிய அருங்காட்சியக கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனநாயக்க தெரிவிக்கின்றார். இந்த கொள்ளை சம்பவத்தின் பின்னணியில் வேறு சக்திகள் காணப்படவில்லை என்றும் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதி போலீஸ் மாதிபர் சுட்டிக்காட்டினார். தேசிய அருங்காட்சியகத்திலிருந்து பல பெறுமதியான பொருட்கள் கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி கொள்ளையிடப்பட்டது. தங்கப்புலாம் பூசப்பட்ட 10 வாள்களும் 18 வெள்ளி மோதிரங்களும் 93 தங்க நாணயங்களும் புராதன பெறுமதியுடைய ஒரு தொகை நாணயத்தாள்களும் இவற்றில் உள்ளடங்குகின்றன. இந்த பொருட்கள் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் லன்சகே பிரசன்ன என்பவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி நீர்கொழும்பில் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரை 3 மாத காலம் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கான நீதிமன்ற அனுமதியை குற்றப்புலனாய்வு பிரிவு பெற்றுக் கொண்டது. போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. අපිට අවශ්‍යකම තිබ්බේ මේක
යම්කිසි බලපුලුවන්කාර කෙනෙක්ගේ කීමට වුණාද නැත්නම් යම් මුදලාලි කෙනෙක්ගේ කීමට වුණාද எவரேனும் செல்வாக்கு மற்றும் அதிகாரமுடைய ஒருவருடைய தேவைக்காக இடம்பெற்ற செயலா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. அல்லது முதலாளி ஒருவரது தேவைக்காக இடம்பெற்றுள்ளதா? அருங்காட்சியக பொருட்கள் தொடர்பில் அறிந்திருக்க ஒருவர் எனின் இவ்வாறு வெவ்வேறு இடங்களில் கிராண்ட் பாஸில் உள்ள நபருக்கும் வடரகம பகுதியில் இருப்பவருக்கும் பாகங்களாக வழங்கப்படுமா? குப்பையிலிருந்தும் நகை வியாபாரி, பாதாள கோஷினர் ஆகியோரிடமிருந்தும் இந்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதிகாரமுடைய ஒருவர் இதனை மேற்கொண்டிருந்தால் இவற்றை ஒருபோதும் பயன்படுத்த முடியாது. இந்த இடத்தில் 3 விரல் அடையாளங்கள் காணப்பட்டன. அவை சந்தேக நபரின் விரல் அடையாளங்களை ஒத்ததாக அமைந்திருந்தன. சாட்சியங்களை உரியவாறு நெறிப்படுத்தி அவருக்கு நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும். உங்களிடம் கூறுவதை போன்று இந்த குற்ற செயலில் அவரே ஈடுபட்டுள்ளார் என்பதை நீதிமன்றத்தில் நிரூபித்து காட்டுவோம். குற்ற செயலுக்காக அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுப்போம். අපි අධිකරණයේ සක් සුදක්ෂය ඔප්පු කරලා පෙන්නනවා මේ අපරාධය කරේ මේ පුද්ගලයා කියලා. අවශ්‍ය දැඩි දඬුවම ලබා දීමට අපි කටයුතු කරනවා. அதிகாரத்தை பகிர்ந்த நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் எனும் துணிப்பொருளில் கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்று நடைபெற்றது. சாமானிய பார்லிமென்ட் சிரித்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து பாராளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைப்பதே பாராளுமன்ற சம்பிரதாயமாகும். பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டதன் பின்னர் வேறு எத்தகைய நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட மாட்டாது. எனினும் இவர்கள் விடுமுறைகளை கூட பயன்படுத்தி பிரதம நீதியரசர் மீதான குற்ற பிரேரணை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தீர்மானித்திருந்தனர். அவசரமாக 1.5 நாட்களில் விசாரணையை முடிவுக்கு கொண்டு வந்தனர். அப்படியாயின் 14 குற்றச்சாட்டுகளே முன்வைக்கப்பட்டன. அதில் அநேகமான குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்டமைக்கான காரணம் என்ன? ஏன் 5 மாத்திரம் தெரிவு செய்யப்பட்டது? ஷிராணி பண்டாரநாயக்க பதவியை விட்டு ஓடிவிடுவார் என நினைத்தே அந்த செயற்பாட்டை ஆரம்பித்தனர். எனினும் இன்று சிரேஷ்ட சட்டத்தரணிகள் அந்த ஷிராணி பண்டாரநாயக்கவுடன் இருக்காதவர்கள், நாம் வழக்கு தாக்கல் செய்த போது கூட இருக்காதவர்கள் தற்போது அவருடன் இணைந்துள்ளனர். பிரதம நீதியரசருக்கு சிறந்தாழ்த்துவதாக கூறுகின்றனர். தாம் பிரதம நீதியரசருடன் இருப்பதாக கூறுகின்றனர். பிரதம நீதியரசர் இவ்வாறு போராடுவார் என தாம் நினைக்கவில்லை என கூறுகின்றனர். இதுவே உண்மை நிலை. இலங்கையில் என்ன நடக்கிறது என முழு உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒழுக்கமற்ற நாடு, சட்டமும் ஒழுங்கும் இல்லாத நாடு. விசேஷமாக வடபகுதியிலே மாணவர்களும் மற்ற இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு, அதுவும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்து அதன் கீழே 18 மாதங்களுக்கு தடுத்து வைத்திருக்க முடியும். அப்படியாக நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தாமல் தடுத்து வைக்கப்படுகிற ஒரு நடவடிக்கையை அரசாங்கம் இப்பொழுது கை கொண்டிருக்கிறது. இது மிகவும் அபாயகரமான ஒரு செயல். ஏனென்றால் எந்த நீதிமன்றத்தின் முன்னாலும் நிறுத்தப்படாமல் கைது செய்யப்படுகிற இந்த வாலிபர்கள் குற்றம் செய்தவர்களாக கணிக்கப்பட்டு, அது கைது செய்கிறவர்களே அவர்களுக்கு தண்டனையும் வழங்கி அவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கேலி கூத்தான முறையிலே அவர்களே தாங்களாக புனர்வாழ்வை வேண்டியிருக்கிறார்கள் என்று உலகத்துக்கு அறிவிக்கிறார்கள். இது பாரதூரமான விளைவுகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வரும் என்று நாங்கள் எச்சரிக்க விரும்புகிறோம். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. குழந்தை இயேசுவின் பிறப்பை அடுத்து திருக்குடும்பம் எகிப்தை சென்றடைந்தது. அதற்கு முன்னதாக குழந்தை இயேசுவுக்கு கன்னிமரியால் பாலூட்டிய இடமான மில்க் குரோட்டோ என்று அழைக்கப்படும் பால் கெபி தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் தி ஸ்டோரி ஆஃப் கிறிஸ்துமஸ் விசேட தொகுப்பு அடுத்து. பலஸ்தீன நிர்வாகத்துக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள குழந்தை இயேசு பிறப்பு தேவாலயத்துக்கு அருகில் பால் கெபி காட்சியளிக்கின்றது. இந்த இடத்திலும் தேவாலயம் ஒன்றை காணலாம். கன்னி மரியாள் குழந்தை இயேசுவுக்கு பாலூட்டிய சந்தர்ப்பத்தில் 2 துளி பால் கெபியில் விழுந்ததாக வரலாறு கூறுகின்றது. இதனை அடுத்து பால் கெபி முழுவதும் வெள்ளை நிறமாக மாறியதென நம்பப்படுகிறது. இன்றளவும் பால் கெபி வெள்ளை நிறத்துடன் காட்சியளிக்கின்றது. இந்த தேவாலயத்துக்கு வருகை தரும் பெண்கள் தமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அங்கிருந்து பெற்றுக்கொள்ளும் துகள்களை உட்கொள்கின்றனர். எகிப்தை சென்றடைந்த திருக்குடும்பம் ஏரோது மன்னனின் மரணத்தை அடுத்து மீண்டும் இஸ்ரேலின் நாசரேத்தை வந்தடைந்தது.
இயேசு கிறிஸ்து தமது சிறு பிராயத்தில் வாழ்ந்ததாக நம்பப்படும் நாசரேத்தில் தற்போது அமைந்துள்ள புனித சூசையப்பர் தேவாலயம் தொடர்பான தகவல்களை எமது நாளைய தொகுப்பில் எதிர்பாருங்கள். மல்வத்தோயாவின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதால் மன்னாரில் வெள்ள அபாயம் நீங்கியுள்ளது. எவ்வாறாயினும் சில கிராமங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்டத்தின் தம்பனைக்குளம், கடுக்கரை, நானாட்டான், முசலி உள்ளிட்ட சில கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த 1407 குடும்பங்களைச் சேர்ந்த 5274 பேர் 9 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் காரணமாக மன்னாரில் சில வீதிகளூடான வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. வவுனியாவில் தொடர்ந்து நிலவும் மழையுடன் கூடிய வானிலையால் வெள்ளம் இன்னமும் வடிந்தோடவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். வெள்ளத்தால் இடம்பெயர்ந்து வவுனியாவில் உள்ள இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு நேற்று உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. புத்தளத்தில் ஏற்பட்டிருந்த வெள்ளம் படிப்படியாக வடிந்து வருகிறது. எவ்வாறாயினும் சில பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். புத்தளம் பழைய எழுவான்குளம் பகுதியைச் சேர்ந்த சில குடும்பங்கள் தொடர்ந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புலனறுவையிலும் மழையுடன் கூடிய வானிலை நிலவுகிறது. வெள்ளத்தால் சில வயல் நிலங்கள் முற்றாக அழிவடைந்துள்ளதென எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இன்று மாலை வரை சீரான வானிலை நிலவினாலும் அகியங்கனை 18ஆம் வளைவு வீதி தற்போது மூடப்பட்டுள்ளது. இந்த வீதியில் கனரக வாகனங்கள் பிரவேசிப்பதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மின்னெரியா கவுடுல்ல வாவியில் உள்ள 12 வான்கதவுகளில் 11 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மின்னெரியா வாவி பெருக்கெடுத்ததன் காரணமாக கவுடுல்ல வாவியின் வான்கதவுகளை திறப்பதற்கு நேரிட்டுள்ளது. கவுடுல்ல வாவியில் இருந்து வெளியேறும் நீர் காம்பிலியா ஓயாவில் சேர்வதால் அதனை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடும் மழையால் நிரம்பிய ஆறு ஒன்றுக்குள் விழுந்து 2 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் கந்தலாய் சாலியபுர பகுதியில் நேற்று மாலை பதிவானது. தமது தாயாரிடமிருந்து விடுபட்டு வீட்டுக்கு அருகேயுள்ள ஆற்றில் சிறுவன் இறங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது நீரில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவனின் சடலம் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் மீட்கப்பட்டுள்ளது. கடும் மழையுடன் கூடிய வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் 89,161 குடும்பங்களைச் சேர்ந்த 3,27,552 பேர் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. சீரற்ற வானிலையால் 4,019 வீடுகள் முற்றாகவும் 8,285 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச அம்பலந்தோட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் தெரிவித்தார். அம்பலாந்தோட்டை வாதுருப்பு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 750 குடும்பங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று முற்பகல் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சஜித் பிரேமதாசவின் நிவாரண பயணம் எனும் செயற்திட்டத்தின் கீழ் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. මම වර්තමාන රජයට කියනවා வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் குறைந்தபட்சம் தரிசையிலிருந்து நிதியை பெற்று 5 லட்சம் ரூபாயை வழங்க அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது. நான் ஏன் இவ்வாறு கூறுகின்றேன்? வீண்விரியமாக்கும் செயற்திட்டங்களை முன்னெடுக்கும் நட்டமடையும் நிறுவனங்களை நடத்தி செல்வதற்காக கோடிக்கணக்கான பணத்தை திரைசேரியிலிருந்து செலவு செய்ய முடியுமாயின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும். பணம் எங்கு உள்ளது என சிலர் கேள்வி எழுப்பலாம். திரைசேரியில் தேவையான அளவு பணம் உள்ளது. ගම්වතුරින් විපතට පත්වුණු හැම පුද්ගලයෙකුටම අඩුම තරමින් රුපියල් ලක්ෂ 5ක්වත් ලබා දෙන්නට ඕන. සමහරෙක් අහන්න පුළුවන් කොහෙද සල්ලි කියලා. සල්ලි ඕන තරම් තියෙනවා මහා භාණ්ඩාගාරේ.